கொடைக்கானலில் பருவமழை பொய்த்ததால் 3 முக்கிய நீர்த்தேக்கங்கள் வறண்டு 5 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. விநியோகிக்கப்படும் குடிநீரிலும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எந்திர ஆயில் கலந்து வருவதாக பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகம் மீது குற்றம் சாட்டியுள்ளனர். விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் அரவிந்த். வணக்கம். பொதுமக்களின் குற்றச்சாட்டு என்ன? அதனைத் தொடர்ந்து நகராட்சி நிர்வாகம் என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது? திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 24 வார்டுகள் உள்ளன. இந்த 24 வார்டுகளில் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு ஏராளமான தங்கு விடுதிகளும் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக இப்போதைய மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக மண்ணணை, மனோரத்தினம் நீர்த்தேக்கம், குண்டார் நீர்த்தேக்கம் உள்ளிட்ட 3 நீர்த்தேக்கங்களில் இருந்து குடிநீர் விநியோகம் 2 நாட்களுக்கு ஒரு முறை விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் மலைப்பகுதியில் வழக்கத்தை விட இந்த வருடம் மழைப்பொழிவானது குறைந்துள்ளது. இதனால் அனைத்து நீர்த்தேக்கங்களும் அருவிகளும் வறண்டு போய் நீர் வரத்து குறைந்துள்ளது. இதனால் இந்த 3 நீர்த்தேக்கங்களில் நீர் வறண்டு மண் திட்டுகளாகவும் மண் குவியலாகவும் காணப்படுகிறது. இதனையடுத்து 5 நாட்களுக்கு ஒரு முறை நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்குவதால் பொதுமக்கள் பெரிதும் கஷ்டமடைந்து வருகின்றனர். மேலும் தற்போது விநியோகிக்கப்படும் குடிநீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இயந்திரத்தில் உள்ள ஆயில் தண்ணீரில் கலந்து விநியோகம் செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் பொதுமக்களுக்கு குடிநீர் தடையின்றி வழங்குவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக கொடைக்கானல் நகராட்சி குடிநீர் வழங்கல் துறை தகவல் தெரிவித்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.